ஒரு அழகான சிறிய கிராமத்தில் மிகப்பெரிய மாமரம் ஒன்று இருந்தது. அங்குதான் எல்லா குழந்தைகளும் விளையாடுவார்கள். ஒரு நாள் ராஜு மாம்பழம் பறிக்க மரத்தின் மீது ஏறினான். எதிர்பாராத விதமாக அவன் கால் வழுக்கி கீழே விழுந்தான். அவனுக்கு காலில் அடிபட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. 10 நாட்களுக்குப் பிறகு ராஜு காலில் கட்டுடன் வீட்டிற்கு திரும்பினான். அவன் அந்த மாமரத்தின் மீது கோபமாகவும் பயமாகவும் இருந்தான். அந்த மரம்தான் தன்னை தள்ளிவிட்டதாக அவன் நம்பினான். சில நாட்களுக்குப் பிறகு தனது நண்பர்கள் அனைவரும் அந்த மரத்தின் அடியில் விளையாடுவதை பார்த்து ராஜு சோகமாக வீட்டிற்குள் இருந்தான். அவன் தாய் ஏன் நண்பர்களுடன் விளையாடப் போகவில்லை என்று கேட்டார். அதற்கு ராஜு, அம்மா, அந்த மாமரம் என்னை தள்ளிவிட்டது, அதனால்தான் எனக்கு அடிபட்டது என்று கூறினான். அதற்கு அவனது தாய் மென்மையாக சிரித்து, ராஜு, மரம் அசையாது, அது யாரையும் தள்ளாது. நீ தவறுதலாக வழுக்கி விழுந்தாய். உன்னுடைய தவறுக்கு மரத்தை நீ குற்றம் சொல்லக்கூடாது என்று விளக்கினார். தன் தவறை உணர்ந்த ராஜு மீண்டும் மகிழ்ச்சியுடன் சென்று தன் நண்பர்களுடன் விளையாடினான். நீதி, நம்முடைய தவறுக்கு மற்றவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. அதை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும்.